செக் பண்ணிக்கிறேன். நாள் இல்லை மாய் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு. நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இல்லாமல் அல்லாஹ் நடிகார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய 3வது இரவை நாம் அடைந்திருக்கின்றோம். நேற்றைய தினம் திருமறை குர்ஆனும் அதன் வசனங்களுக்கான பின்னணி மற்றும் அதில் இருந்து பெற வேண்டிய படிப்பினைகள் குறித்து உண்டான தொடர் உரையில நேற்றைய தினம் அல் அன்ஆம் என்று சொல்லப்படக்கூடிய 6வது அத்தியாயத்தினுடைய 82வது வசனத்திற்கு உண்டான விளக்கத்தை நம்ம பார்த்தோம். அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுல் அம்ன் வஹும் முஹ்ததூன். யார் இறை நம்பிக்கை கொண்ட பிறகு அந்த இறை நம்பிக்கையில இணை கற்பித்தல் என்ற அநியாயத்தை கலந்து விடாமல் இருக்கின்றாரோ உலாயிக லஹுல் அம்ன் வஹும் முஹ்ததூன், அவருக்கு தான் அச்சமற்ற வாழ்க்கை இருக்கிறது. இணை கற்பித்தல் ஈமானில ஷிர்க நம்ம கலந்துவிடுவோமேயானால் அது மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்படியே தொடர்ச்சியாக யார் யாருக்கெல்லாம் இந்த நுபுவத்தை நாம் வழங்கினோம், யார் யாரையெல்லாம் நாம நேரிய வழியில செலுத்தி நம்முடைய தூதர்களாக நம்மை நாம் தேர்வு செய்தோம் என்று அல்லாஹ் ஒரு பட்டியலை போடுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசிட்டு அவருக்கு இஸ்ஹாக்கையும் யாக்கூபையும் நாம் வழங்கினோம். அதுக்கு முன்னாடி நூஹுக்கு நாம் என்ன செஞ்சோம், அவர்களுடைய பட்டியலை போடுகின்றான். கிட்டத்தட்ட 18 நபிமார்களுடைய பெயர்கள் அதிலே சொல்லப்படுகின்றது. அமின் துர்ரியத்திஹி தாவூத வ சுலைமான வ அய்யூப வ யூசுஃப வ மூஸா வ ஹாரூன். இன்னும் யூசுஃபும் தாவூதுக்கும் சுலைமானுக்கும் யூசுஃபுக்கும் அய்யூபுக்கும் மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் நாம் என்ன செஞ்சோம், வஹீயை நாம் அறிவித்தோம். அதை தொடர்ந்து அல்லாஹ் இன்னும் பேசுகின்றான். ஜக்கரியா வ யஹ்யா வ ஈசா வ இலியாஸ். இன்னும் ஜக்கரியாவுக்கும் யஹ்யாவுக்கும் ஈசாவுக்கும் இலியாஸுக்கும் நாம் சொன்னோம், வஹீயை அறிவித்தோம். வகதாலிக நஜ்ஸில் முஹ்சினீன், இப்படித்தான் நல்ல மக்களுக்கு நாம கூலி வழங்குவோம். அவர்களை நாம சாலிஹான நல்ல அடியாராக ஆக்கி இருக்கின்றோம். அதுபோல இன்னும் தொடர்ச்சியாக அல்லாஹ் இன்னும் பேசுகிறாங்க. இஸ்மாயில வல் யஸா வ யூனுஸ வ லூத்தா. இன்னும் இஸ்மாயில் அல் யஸாஉ இன்னும் யூனுஸ் லூத் இவர்களுக்கும் நாம நேரிய வழியை நாம காட்டி அவர்களை நம்ம தேர்வு செய்தோம். மக்கள் ஃபல்லல்லாஹு அலல் ஆலமீன், அகிலங்கள்ல உள்ள மக்களை எல்லாம் விட அவர்களை நாம உயர்வானவர்களாக நாம் ஆக்கினோம். அமின் ஆபாயிஹிம் வ துர்ரியாத்திஹிம் வ இஹ்வானிஹிம் வஜ்தபைனாஹும் வ ஹதைனாஹும் இலா சிராத்தின் முஸ்தகீம். இன்னும் அவர்களுடைய தாய் தந்தையர்கள் முன்னோர்கள், இன்னும் அவர்களுடைய அந்த வழித்தோன்றல்கள், அவர்களுடைய சகோதரர்கள், இவர்கள இருந்தெல்லாம் நாம் என்ன செஞ்சோம், இறை தூதர்களை தேர்வு செஞ்சோம். லாலிக ஹுதல்லாஹ் யஹ்தி பிஹி மன் யஷா. இப்படிதான் அல்லாஹ் என்ன செய்வான், இதுதான் அல்லாஹ்வுடைய நேரிய வழி, தான் நாடியவர்களை இந்த நேரான வழியின் பக்கம் காட்டுகின்றோம், செலுத்துகின்றோம் என்று அல்லாஹ் ஒரு பட்டியலை போடுறானா. இந்த பட்டியலை எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி தான் மிக மிக எச்சரிக்கை மிகுந்த ஒரு கடுமையான ஒரு செய்தி. இவ்வளவு பேரை அல்லாஹ் சொல்லிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து இப்ராஹிம், இன்னும் அவர்களுடைய வழித்தோன்றல்கள் என்று அல்லாஹ் கிட்டத்தட்ட 18 நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் பட்டியல் போட்டு விட்டு எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன். இவர்கள் எல்லாம் இணை கற்பிப்பார்களேயானால், இப்ப சொன்னோம்ல, இப்ராஹிம்ல இருந்து அதே மாதிரி இஸ்ஹாக், யாக்கூபு, இன்னும் தாவூத், சுலைமான், அய்யூப், யூசுப், மூசா, ஹாரூன், இன்னும் ஜக்கரியா, யஹ்யா, ஈசா, இலியாஸ், இஸ்மாயில், அல் யஸவு, யூனுஸ், லூத் என்று இவ்வளவு பெரிய பட்டியலை சொல்லிட்டு அவர்களுடைய அவர்களுடைய முன்னோர்களை நாம தேர்வு செய்தவர்கள், அவருடைய வழித்தோன்றலிருந்து நாம தேர்வு செய்தவர்கள், இன்னும் அவருடைய சகோதரர்கள், இவர்களை எல்லாம் நாம நபியை ஆக்கணும்.
வலம் அஷ்ரகு, இவர்கள் எனக்கு இணை கற்பிப்பார்களே ஆனால், இவர்கள் யாரேனும் ஒருவர் இணை கற்பித்தால், இவர்கள் இணை கற்பித்தால், வலம் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்த நல்லறங்கள் எல்லாம் நாசமா போயிடும் எல்லாம் சொல்லிருக்காங்க. எவ்வளவு பெரிய ஒரு எச்சரிக்கைன்னு பாருங்க. அதாவது நபிமார்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அந்த வல்லமையோடு சேர்த்து வேற யாரையும் அல்லாஹ்வோடு இணைத்து அழைப்பார்களே ஆனால் அவர்களுக்கும் இதுதான் கதி, அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஏன்னா இணை கற்பித்தல் என்பது அவ்வளவு பெரிய பெரும் பாவம் என்று அல்லாஹ் இந்த இடத்துல அவங்க புரிய வைப்பதற்காக அவங்க இணை கற்பிக்க மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் இறைவனை முழுமையாக நம்பிக்கை கொண்டவர்கள், இறைவனிடத்துல அடிபணிந்தவர்கள், இறைவனையே முழுமையாக சார்ந்திருக்கக்கூடியவர்கள், அவர்கள் தான் இறையச்சத்துல உயர்ந்தவர்கள், ஈமானில் சிறந்தவர்கள். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அல்லாஹ் ஏன் இதை சொல்றான்? அவங்க இணை கற்பித்தாலும் அவருடைய நல்லறங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்றானா இல்லையா? லைன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக, நபியே நீர் இணை கற்பித்தால் உன்னுடைய நல்லறம் எல்லாம் அழிஞ்சு நாசமா போயிடும். அல்லாஹ் எவ்வளவு பெரிய எச்சரிக்கைன்னு பாக்கணும். இவ்வளவு நபிமாருடைய பெயர்களையும் பட்டியல் போட்டுவிட்டு இவ்வளவு பேரும் எனக்கு இணை கற்பிச்சு அவங்க நல்லறங்கள் எல்லாம் நாசமா போயிடும், அப்படின்னா நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். இதுதான் நம்ம சிந்திக்கணும். இணை கற்பித்தல் என்பது அவ்வளவு பெரிய அநியாயம் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்துல நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன விளங்குகின்றோம்? இறைவனுடைய வல்லமையில கொண்டு போய் யாரையும் இணையாக்கிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய வல்லமை என்பது அவன் தனித்துவம், அவனுடைய தனித்துவத்துல, அவனுடைய மகத்துவத்துல, அவனுடைய அந்த சூப்பர் பவர்ல கொண்டு போய் நாம யாரையும் இணையாக ஆக்குவோமே ஆனால் நம்முடைய மறுமை வாழ்க்கை நாசமா போய்விடும். அது யாரா இருந்தாலும் சரி என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான் என்றால், அப்ப இதிலிருந்து நம்ம பெற வேண்டிய படிப்பினை என்ன? நீ பாருங்க, திருமலை நெடுகு நீங்க எடுத்து பாருங்க. திருமலை முழுவதும் நம்ம எடுத்து பார்த்தோமே ஆனால் திருமலை குர்ஆனுடைய வசனங்கள் சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹ்வுடைய வல்லமை, அந்த அல்லாஹ்வுடைய அதிகாரம், அவனுடைய அந்த தனித்துவம், அவனுடைய அந்த அதிகாரத்துல கை வைக்கிற மாதிரி யாரேனும் எதையாவது பேசினா கூட அல்லாஹ் விட்டுருமா. செயல்பாடு ரெண்டாவது, ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னா கூட அல்லாஹ் விடமா. இது அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. நபிமார்களுக்கு இந்த எச்சரிக்கை அல்லாஹ் செஞ்சானா அப்ப நம்ம எல்லாம் ஏமாத்தணும். இதுதான் நம்ம சிந்திக்கணும். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை நம்ம கையை வைக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல நம்ம பங்கெடுக்க முடியுமா? பங்கு கேட்க முடியுமா? கிடையாது. அவன் அதிபதி, நம்ம அடிமை. இதை நம்ம விளங்க வேண்டும். இதை பெருவாரி அவர்கள் விளங்குறது கிடையாது. இதுதான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பல இடங்கள்ல தெளிவுபடுத்துகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பல இடங்கள்ல அல்லாஹ் கண்டிக்கிறான். ஏன் கண்டிச்சான்? அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு அதிகாரத்துல பங்கெடுக்கிற மாதிரி எதையும் பேசிட கூடாது என்பதற்கு அல்லாஹ் கண்டிக்கிறான். உஹது போர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாய் வெட்டப்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கோபப்படுறாங்க. ஒரு நபியினுடைய முகத்துல ரத்த சாயத்தை பூசி அவர்கள் எப்படி வெற்றி பெற முடியும்? இதுதான் கேட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர். உடனே அல்லாஹ் வசந்தது, லைஸ லக்க மினல் அம்ரி ஷைஉன், நபியே அதிகாரத்துல உனக்கு பங்கு கிடையாது. அவர்களை நான் ஜெயிக்கவும் மாட்டேன், தோக்கடிக்கவும் செய்யும். அது என்னுடைய ரைட்ஸ் சொல்லு. நீ சொல்லக்கூடாது. எவன்லாம் ஜெயிப்பான், எவன்லாம் தோப்பான் அப்படின்றத நீ சொல்லக்கூடாது. நான் தான் அதை முடிவெடுப்பேன். ஏன்னா அதிகாரம் எனக்குரிய என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால், அப்ப இதுல என்ன வழங்குது? நபிமார்கள் கூட நினைச்சதுதான் செஞ்சிட முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு நபி அதிகாரம் அவனுடைய கையில இருக்கு. படைச்சு இறைவனத்துலதான் அதிகாரம் இருக்கு. சவுண்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கொஞ்சம் பேச்ச குறைச்சிங்கன்னா தான் பயான் கேட்க முடியும். நீங்க உங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா மற்றவர்களுடைய பயான் கேட்கறதையும் சிரமமா இருக்கும். அடுத்து யாரும் பேசுறவங்க இருந்தீங்கன்னா அவங்க இடத்துல கேள்வி கேட்கணும். அவங்க இடத்துல சொன்னதுல இருந்து கேள்வி கேட்போம். கவனமா இருக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய அந்த தனித்துவம், அவனுடைய மகத்துவம், அவனுடைய அதிகாரத்துல யாரும் கை வைக்க கூடாது. கை வைக்கிற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை பேசினா கூட அல்லாஹ் அதை அங்கீகரிக்க மாட்டான். அதுக்குதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உதாரணமா காட்டலாம். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அல்லாஹ் உடனே வசனத்தை இறங்கி உஹது போர்ல வாய் வெட்டப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு சிரமத்தை அனுபவிக்கக்கூடிய நிலையிலும் கூட அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கை வைக்கிற மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா நான் ஒத்துக்கிற மாட்டேன், நல்லா அந்த இடத்துல வசனத்தை இறக்கலாம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம், யோசனை பண்ணி பாரு. அதே மாதிரி நினைச்ச ஆளுகளை எல்லாம்
நினைச்சதுன்னா நான் நபிமார்களால செய்ய முடியுமா? நான் ஒரு நபியாக இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்க நினைச்சதுதான் நடக்காது. அல்லாஹ் தான் நாடியதான் நடக்கும். அவன் தான் நினைத்தது செய்ய முடிப்பவன். படைச்ச ரப்பு என்பவன் நினைச்சதை செய்வான். அவன் நாடுனா யாரையும் உயரத்தில் தூக்கி வைப்பான், யாரையும் கீழே தள்ளுவான். அன்தல் முகத்திமு அன்தல் முஅக்கிர் அப்படின்னு குறித்தான். படைத்த இறைவனா நீயே முற்படுத்துகிறாய், நீயே பிற்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றாய். அந்த ஆற்றல் எல்லாம் உனக்கு தான், உன்கிட்ட தான் இருக்கு. வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், ஒவ்வொரு பொருளின் மீதும் அவன் தான் ஆற்றலுடையவன். இது நம்ம நம்பணும். நம்ம நினைச்ச ஆளையெல்லாம் நல்வழி செலுத்துறது நம்முடைய கையிலும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதராக நினைச்சது புரிஞ்சா அபூ தாலிப் அவர்கள் இஸ்லாம் தலைவர்கள் எவ்வளவு விரும்பினாங்க. உண்மையிலே அதிகாரம் அல்லாஹ்வுடைய தூதருடைய கையில இருக்குமே, ஆனால் அவரை இஸ்லாத்துக்கு வர வச்சிருக்கணும்ல, வர வைக்க முடிஞ்சுச்சா? முடியல. அபூ தாலிப் அவர்களுக்கு எவ்வளவோ இஸ்லாத்தை எடுத்து சொன்னாங்க. மரணிக்கக்கூடிய தருவாயில அவங்க கெஞ்சினாங்க, நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறீங்க என்று சொல்லி தன்னுடைய அந்த தகப்பனாருடைய சகோதரத்துல கெஞ்சினாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏத்துக்கிறல, நான் என்னுடைய மூதாதையருடைய மார்க்கத்தில் மூத்தாவுடன் போயிட்டாரு. வருத்தப்படுறாங்க, அழுகுறாங்க. அல்லாஹ் வசனத்தை இறக்கின்றான், இன்னகலா தஹ்தி மன் அஹ்பப்த வலாகின்னல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீ விரும்பினாலேனா நேரடியாக செலுத்த முடியாது, மாறாக நான் யார நான் அவருக்கு தான் நேரடியாக செலுத்துவேன். வஹுவ அஅலமு பில் முஹ்ததீன், நேரான வழியில் இருப்பவர்கள் யார் என்பதை எனக்கு நல்லா தெரியும் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்குனான்னா, அப்படி இருந்து நம்ம என்ன விளங்குறோம்? ஒரு தேனை ஹராம் சொன்னாங்க, தன்னுடைய மனைவியினுடைய திருப்தியை நாடி தேன் ஹராமாக்கப்பட்டுச்சு. இனிமே தேனை நான் குடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. உடனே அல்லாஹ் வசனத்தை இறக்குறான், நான் ஹலால் ஆக்குனது நீ எப்படி ஹராமாக்க போச்சு? எல்லாம் கேட்டானா இல்லையா? அப்ப அதிகாரத்துல கைய வைக்கிற மாதிரி யார் எந்த ஒரு வேலையை செய்தாலும் எந்த ஒரு வார்த்தையை சொன்னாலும் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். இதை நம்ம முழுமையாக நாம நம்முடைய உள்ளத்துல ஆழமாக பதிய வைக்க வேண்டும். அதனாலதான் இவ்வளவு நபிமார்களுடைய பெயர்களை பட்டியல் போட்டு வலவு அஷ்ரகுல ஹபிதானுஹும் மாகானும் யாமலோ, இவர்கள் அனைவரும் அல்லாஹ் நிகழ்த்திட்டால் இவர்களுடைய நல்லறங்கள் எல்லாம் அது நாசமா போச்சு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய இன்னொரு கடுமையான கண்டனம், அதாவது எச்சரிக்கை செய்யக்கூடிய விதத்தில் உள்ள ஒரு வசனத்தை பார்க்கிறோம். அதாவது இப்படி அல்லாஹ் ஏன் இவ்வளவு கடுமையான முறையில இந்த வசனத்தை இறக்குறான் அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்ப்போமே, ஆனால் அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல யாரும் கை வைக்க கூடாதுன்றது தான் இது. வலவு தகவ்வல அலைனா பஅதல் அகாவி லஅഖதுனா மின்கும் பில் யமீன் ثم لقطعنا منكم الوتين فما منكم من احد عنه عاجزين. இந்த தூதர் நான் சொல்லாத சில வார்த்தைகளை என் மீது இட்டு கட்டுவாரேயானால் இவரை நான் என்ன செய்வேன் தெரியுமா? இவரை என்னுடைய வலக்கரத்தால் பிடித்து இவருடைய நாடி நரம்பை அறுத்து விட்டுருவேன். அதை விட்டும் இவரை காப்பாற்றுவது உங்களை யாரும் இருக்க முடியாது. யாராவது காப்பாற்ற முடியுமா? இவரை நான் செஞ்சேன்னா உங்களால யாராவது காப்பாற்ற முடியுமா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகின்றான். அப்படின்னா சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் மேல இட்டுக்கட்டலாம் மாட்டாங்க, அப்படி சொல்ற ஆள் கிடையாது. அல்லாஹ் எதை வகையா அறிவித்தானோ அதைத்தான் மக்கள் மத்தியில போதித்தாங்க. அவங்க இட்டுக்கட்டக்கூடியவர்கள் அல்ல. ஆனால் அல்லாஹ் ஏன் இந்த எச்சரிக்கையை செய்யறான்னா, என்னுடைய அதிகாரத்தில் யாரும் கைய வைக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த ரைட்ஸ் இல்லை அப்படின்னா அஜர்த்துமார்களுக்கு இருக்கா? அல்லாமா குல்லாமா என்று சொல்லி அஜர்த் என்று சொல்லி எத்தனை பேர் மார்க்க வரையறைகளை மீறி அவர்கள் மார்க்கத்துக்கு முரணான பக்குவாக்களை கொடுக்குறாங்க. இஸ்லாத்துல இல்லாத விஷயங்களை புதிதாக பிதத்தான காரியங்களை உள்ளே நுழைக்கின்றார்கள். தர்கா வணக்க வழிபாடு என்று சமாதிகளை கட்டி கொண்டு அழுகக்கூடிய நிலைமை, பிணங்களை வணங்கக்கூடிய நிலைமை. அப்ப இவர்களுக்கெல்லாம் இதை பற்றி இறைவன் இட்ட கட்டளையை மீறி இறைவனுடைய கட்டளைக்கு மாற்றமாக வார்த்தைகளை பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு, என்ன அருகதை இருக்கு? எந்த அருகதையும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கே அந்த ரைட்ஸ் கிடையாது, இஸ்லாத்துக்கு எதையும் சொல்ல முடியாது. இதுதான் யதார்த்தம். அப்ப இந்த ஒரு அடிப்படையில் நாம விளங்க வேண்டும். ஒண்ணும் வேணாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல கையை வைக்கிற மாதிரி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அதாவது பனு இஸ்ரவேலர்கள் மத்தியில மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பயான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கேட்கப்பட்டுச்சான். என்ன கேட்கப்பட்டுச்சு? முஸ்லிம்ல வரக்கூடிய 4742வது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த செய்தி
ஐயும் நாசி அலம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டிருக்கிறாங்க, மக்கள்கிட்ட இப்படி பயான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து ஒருவர் கேட்டிருக்காரு, ஐயும் நாசி அலம், மக்கள்லேயே அதிகம் அறிந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆனா அலம், நான் தான் ரொம்ப அப்படின்ட்டான். என்ன சொல்லியிருக்கணும்? அல்லாஹ் அனைத்தையும் அறிஞ்சவன் சொல்லணுமா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க, நான் தான் அதிகம் அறிந்தவன் அப்படின்னு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டிக்கின்றான். கண்டிச்சுட்டு, ஓ நீங்க தான் ரொம்ப தெரிஞ்சவங்களோ, இந்த ஹில்ருன்னு ஒருத்தவர் இருப்பார், அவரை போய் நீங்க சந்தின்னு எல்லாம் அனுப்பிவோம். ஹில்ரு அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்க போறாங்க. அல்லாஹ் சூரத்துல் கஹஃப் 18வது அத்தியாயத்தில் படிச்சு பாருங்க, அந்த வரலாறு அல்லாஹ் சொல்லிக்கார். ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்க அவரை சந்திப்பீங்க, அவரிடத்துல இருந்து நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்கிறீங்கன்றதுக்காக அல்லாஹ் அனுப்பி விடுவான். அவரு சொல்றாங்க, ஹில்ரு அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இவர் மூசாவே என்னோட வந்து நீ கல்வியை பெறதா இருந்தா நான் செய்யறது குறித்து எதையுமே கேள்வி கேட்கக்கூடாது. இது ஏன், அது ஏன், இதுக்கு ஏன் இப்படி பண்ணீங்க, இது ஏன் இப்படி, எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அப்படி இதை ஒத்துக்கிட்டு நீங்க என்னோட வர்றதுன்னா என்னோட வாங்க, ஒன்னும் கேள்வி கேட்க மாட்டேன்னு வரலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு ஹில்ரு அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட சேர்ந்து நடக்கலாம். போனா ஹில்ரு அலைஹிஸ்ஸலாம் முதல்ல என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு அந்த படகுல போறாங்க. அந்த படகுல இருந்து இறங்கணும், படகுல ஒரு ஓட்டையை போட்டாங்க. ஓட்டையை போட்டோடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோவம் வந்துருச்சு. என்ன இது, ஏன் இப்படி ஓட்டையை போடுறீங்க, நல்ல படகு போய் டேமேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னு ஹில்ரு அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. வாயை குத்திட்டு வந்து சொன்னா இல்லையா, எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, ஆஹா தெரியாம கேட்டேன், இனிமே எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு முதல் தடவை சொல்லிட்டார். 2வது தடவை அப்படியே ஒரு பகுதியை கடந்து போகும்போது ஒரு இளைஞன், அந்த இளைஞனை ஹில்ரு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொலை செய்கின்றார்கள். இதை பார்த்தோடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்னது, ஏன் இப்படி ஒண்ணும் மரியாதை ஒரு பானம் இப்படி போய் போய் கொலை பண்றீங்களே அப்படின்னு 2வது வார்னிங் கொடுக்குறாரு. சொன்னா இல்லையா, வாயை குத்திக்கிட்டு வரணும்னு சொன்னேன்ல, எதையும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல, எதுக்கு கேள்வி கேட்டீங்க, நான் இனிமே கேட்க மாட்டேன் சொல்றாரு. இனிமே அடுத்து எதையாவது செய்யும் போது கேள்வி கேட்டீங்கன்னா அதுதான் நீங்க நானும் பிரியக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு ஊருக்கு போனாங்க. ஊருக்கு போனா சாப்பாடு தர மாட்டேன்ட்டாங்க. நீங்க ஊர்ல உள்ள ஆட்கள் சோறு ஊர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹில்ரு அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சாப்பாடு தர மறுக்கின்றார்கள். அந்த பகுதியில ஒரு சிதிலமடைந்த ஒரு மரிவு, அதை என்ன செய்யறாங்கன்னா எடுத்து கட்டுறாங்க. எடுத்து கட்டும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சாப்பாடு கொடுக்குற கருப்புல கேட்கிறாங்க, சோறே தர மாட்டேன்னாங்களே, இவங்களுக்கு போய் அந்த சோரத்தை கட்டி கொடுக்குறீங்க அப்படின்னு. எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல, வாயை குத்திட்டு வர சொன்னா இல்லையா, எதுக்கு நீங்க கேட்டுக்கிட்டு பொறுமையா இருக்க மாட்டீங்க, என்னோடு நீங்கள் பொறுமையா இருப்பதற்கு தகுதி பெற்றவர் இல்லை, சக்தி அற்றவர் கிடையாது, சக்தி அற்றவரா இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லி, இனிமே நம்ம என்ன செய்ய முடியாது, 2 பேரும் சேர்ந்து பயணிக்க முடியாது, இதுதான் பிரியக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3க்கும் உண்டான விளக்கத்தை ஹில்ரு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க. என்ன விளக்கம், நான் ஏன் முதல்ல இந்த படகுல ஒரு ஓட்டம் போட்டேன் தெரியுமா, அந்த படகு நல்ல படகா இருந்தா அந்த நாட்டுல உள்ள மன்னன் நல்ல படகையெல்லாம் அபகரிச்சிருவான். அப்படி அபகரிக்காம ஒரு டேமேஜ் பண்ணி விட்டேன், ஓட்டையா இருந்தா எடுக்க மாட்டான், அபகரிக்க மாட்டான், படகு மிச்சமாகும். அதுக்கு தான் இதை செஞ்சேன். ஒரு இளைஞனை கொண்டன்ல, எதுக்கு, அவன் தன்னுடைய தாயையும் தந்தையையும் இணைகற்பிக்கக்கூடியவனாக, நிர்பந்திக்கக்கூடியவனாக அவன் இருப்பான். அப்படிப்பட்டவன் அந்த தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் கேடு விளைவிக்கக்கூடியவன். அதனால அவனை நான் போட்டு தள்ளிட்டேன். அதை விட சிறந்தவன் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடும். 3வது ஏன் இந்த சோகத்தை எழுப்பின, இந்த சோகத்துக்கு கீழே அனாதை சிறுவர்களுடைய அந்த ஒரு கஜானா இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, புதையல் இருக்கு, அதை அவர்கள் வளர்ந்து வர வரையும் பாதுகாக்கிறாங்க. மேல ஒரு சோகத்தை கட்டி வைக்கணும், அதுக்கு தான் கட்டி வச்சேன், விளங்குச்சா என்று சொல்லி சொன்னான். அப்ப நான் தான் அதிகம் அறிந்தவன் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரு வார்த்தை என்பது அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல தலையிடுவதாக இருக்கா இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைய கூட நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம இந்த பெருமையிலையோ ஆணவத்திலேயோ அகங்காரத்திலேயோ, அல்லாஹ்க்கு தான் எல்லாம் தெரியும், நமக்கு ஒண்ணும் தெரியாது, அதை சொல்ல வேண்டும், அதை நம்ம முதல் நம்ப வேண்டும். அல்லாஹ் யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், அல்லாஹ் தான் அனைத்தையும் அறிந்தவன், உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்ற அல்லாஹ். இதுதான் முதல்ல நம்முடைய உள்ளத்துல முழுமையாக நம்பிக்கை
கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான அம்சம். அல்லாஹ்வுடைய வல்லமை ஏத்துக்கிறேன். முதல்ல எனக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கெல்லாம் தெரியாதா, எங்களுக்கு தெரியாதா, நாங்கெல்லாம் எப்படிப்பட்ட அறிவாளிகள் தெரியுமா, எங்களை மீது ஆள் கிடையாது அப்படின்னு ஒருவன் பேசுவானே, ஆனால் அவன் அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல கைய வைக்கிறான்னு அர்த்தம். அல்லாஹ் நம்பலன்னு அர்த்தம். படைச்ச இறைவனுக்கு நீ அடிமையா இருக்கணும்ல, அல்லாஹ்வுடைய வல்லமையை ஒத்துக்கிட்டு போகணுமா இல்லையா, ஏத்துக்கிட்டு போகணும்ல. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு ஒண்ணும் தெரியாது, அல்லாஹ்க்கு தான் எல்லாம் தெரியும். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியலையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல ஹிந்த்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், அந்த பிரயாணத்துல போகும்போது ஒரு பறவை கடல் நீர்ல இருந்து கொஞ்சம் தண்ணி குடிக்குது. ஹிந்த்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க, ஹிந்த்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், மூசாவே இந்த கடல்ல இருந்து கொஞ்சம் தண்ணி குடிக்குது இந்த பறவை, இந்த அளவுதான் நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அறிவு. அப்ப கடல் எவ்வளவு பெருசா இருக்கு, அதுல இருந்து நம்ம எவ்வளவு விளங்கி வச்சிருக்கோம், அறிவுல இத்தனைக்கான விளங்கி வச்சிருக்கோம். ஒரு சொட்டு அளவுக்கு விளங்கி வச்சுட்டு நம்ம பேசுற பேச்சு இவங்க மாதிரிலாம் அறிவாளி யாரு இருக்காங்களா, எங்களை எல்லாம் யாரும் ஏமாற்ற முடியுமா, என்னெல்லாம் யாரும் ஏமாற்ற முடியாது அப்படி பேசுறாங்க. அவங்க தலையில தான் நிறைய மிளகா இருப்பாங்க நல்லா. அப்படிப்பட்ட ஆளுகளை எவ்வளவு பேர் பார்க்கிறோம். அப்ப நம்ம படைச்ச இறைவனுடைய அதிகாரத்துல கைய வைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணோம் அப்படின்னா எல்லாம் நம்மள சும்மா விட மாட்டோம். அதுதான் எச்சரிக்கை, தூதர்மார்களுக்கு எச்சரிக்கை. எல்லா தூதருடைய பெயர்களையும் பட்டியல் போட்டு, இப்ராஹிம்ல இருந்து, யாக்கூப்ல இருந்து, இஸ்ஹாக்ல இருந்து, தாவூதுல இருந்து, சுலைமான்ல இருந்து, அய்யூப், யூசுப், மூசா, ஹாரூன், ஜக்கரியா, யஹ்யா, ஈசா, இலியாஸ், இஸ்மாயில், அல் யசாவூன், யூனுஸ், லூத் அப்படின்னு நல்லா 18 நபிமார்களுடைய பட்டியலை போட்டு, வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன், இவர்கள் இணை கற்பித்தால் இவர்களுடைய நல்லவைகள் எல்லாம் நாசமாக்கிடுவேன். அல்லாஹ் எவ்வளவு பெரிய எச்சரிக்கை. இந்த நபிமாருடைய பெயர்களை எல்லாம் பட்டியல் போட்டு, இவர்கள் என்னுடைய அதிகாரத்துல கையை வைக்கிறதுக்கு ஏதாவது எத்தனைத்தால் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நல்லா சொல்றான்னா, அப்ப அல்லாஹ் மேல உண்மையா நம்பிக்கை வைத்து அவனுக்கு இணை கற்பிக்காம அவனையே வணங்கி வழிவிடக்கூடிய அந்த ஏகத்துவம் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வழங்குதா, எவ்வளவு ஒரு அடித்தளமான ஒரு விஷயம் என்பது தெரியுதா இல்லையா? இது விளங்காம தான் என்ன செய்யறாங்க, முஸ்லிம்களா கூட தர்கால போய் நிற்கிறது, செத்த பிணங்களை வணங்குகிறது, அங்கே போய் யானைக்கு தர்கா கட்டி வைக்கிறது, குரங்கு மஸ்தான் அவுலியா, சத்தி மஸ்தான், குட்டி மஸ்தான் என்ற பெயர்ல எல்லாம் வைத்துக் கொண்டு, பீடி மஸ்தான் அவுலியா என்ற பெயர்ல பீடி அடிச்ச அந்த கஞ்சா போடக்கூடியவனை எல்லாம் அவுலியா என்ற நிலைமையில வச்சு, அந்த பீடி மஸ்தான் அவுலியாவுக்கு போய் நீங்க என்ன செய்யணுமா, நீங்க காணிக்க போறதா இருந்தால் அந்த உண்டியல்ல என்ன செய்யணும், பீடி கட்டும் தீப்பெட்டியும் சேர்த்து போடணும்னு சொல்லி வைக்கின்றாரு. அங்க நீங்க போனீங்கன்னா, அந்த தர்கால போனீங்கன்னா முன்னாடி பீடி கட்டும் இந்த தீப்பெட்டியும் விற்கின்றார்கள். அதை எடுத்து கொண்டு போய் அவர் என்ன செய்யணுமா, உள்ள தூக்கி கொண்டு உண்டியல்ல நீங்க காணிக்கையா போடணும். பீடி குடிக்கிறவன் முதல்ல முஸ்லீமா இருப்பானா, அவன் இஸ்லாத்துக்கு இறைவனுக்கு கட்டுப்பட்டவன், அவுலியா ரெண்டாவது, முதல்ல இறைவனுக்கு கட்டுப்பட்டவன். அப்ப எவனோ ஒருத்தவன் போதையில அவன் ஒரு கிறுக்கனாக அடைந்தவனை கொண்டு போய் அவன் மூத்தா போன அடக்கம் பண்ணி அவுலியா என்ற பேர்ல வணங்கி வழிபடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்றால், அப்ப இறை தூதர்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை இது? அப்ப ஹஸ்பல்லதீன யத்தஹிது இபாதி மின் தூனி அவுலியா, என்னை விட்டு என்னுடைய அடிமைகள்ல உள்ள சில பேரை உங்களுடைய பாதுகாவலர்களாக எடுத்துக்கொண்டு அவர்கள் மூலமா நீங்கள் பாதுகாப்பை பெற்றுவிடலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? நல்லா கேள்வியிருக்கின்றான். அப்ப இறைவனுடைய இடத்துல யாரை வச்சிருக்கோம், இறைவனுடைய அந்த வல்லமையோட போட்டி போடுற மாதிரியான செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமே ஆனால், அத்தகைய வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வந்தால் கூட அல்ல அடிப்பான். அந்த அடி மரண அடியாக விழும். பார்க்கிறோம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு பார்க்கணுமா இல்லையா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 1,00,000க்கும் அதிகமான மக்களிடத்துல தாவா செய்வதற்காக எல்லாம் அனுப்புறான். தாவா பண்ணாங்க, ஏற்றுக்கல. இறைவா இவர்கள் எல்லாம் அழிச்சிருன்னு சொல்லி துவா செஞ்சாங்க. நீ ஊரை விட்டு கிளம்பி என்னென்ன இதற்கு உண்டான சில அறிகுறிகளை நான் அனுப்புவேன், இந்த அறிகுறிகளை பார்த்தா அவர்கள் அழிய போகின்றார்கள் என்பது கன்ஃபார்ம், அவர்களுக்கு அழிவு வரப்போகுது அல்லாஹ் சொல்லிட்டான். அதையே போய் பிரச்சாரமா பண்ணாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல கையேந்திட்டேன், 50 பேர் அழிய போறீங்களா, இன்னென்ன அத்தாட்சிகளை அல்லாஹ் அனுப்புவான் முதல்ல, அதுக்கப்புறம் 50 பேர் மொத்தமா செத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி போயிட்டாங்க.
ஏன்னா இப்போ இந்த அறிகுறியெல்லாம் பார்க்குறாங்க அந்த மக்கள், அத்தாட்சியெல்லாம் பார்த்து விட்டு யூனுஸ் சொன்னது உண்மையாக இருக்கின்றதே, யூனுஸ் சொன்னதை நம்ம ஏற்றுக்கணுமோ, அல்லாஹ் ஒருத்தனை மட்டும்தான் வணங்கின அவர்கள், அல்லாஹ்வுக்கு யாரும் இணையாக கூடாதுன்னு சொல்லி களிமா சொல்லி 50 பேர் முஸ்லீம் ஆயிட்டாங்க. அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ரொம்ப சிலாகிட்டு சொல்லி காரணம், அந்த அத்தாட்சிகளை கடைசியாக பார்த்து விட்டு ஈமான் கொண்ட ஒரு சமுதாயம் யூனுஸுடைய சமுதாயத்தை தவிர வேற சமுதாயம் கிடையாது அப்படின்றான் அல்லாஹ். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பேணுதல் மூடைய மக்களா இருந்திருக்கிறாங்க. அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப அடிச்சாட்டியம் பண்ணாம திரும்பி தௌபா செஞ்சு முஸ்லீம் ஆயிட்டாங்க 50 பேர். பார்த்தா 50 பேரும் முஸ்லீமா இருக்கிறாங்க. எல்லாம் மூத்தா போய் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு பாக்குறதுக்காக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தா 50 பேர் உசுரோட இருக்காங்க. கடும் கோபம் கொண்டவராக இருந்தவர் வெளியேறிட்டாரு. அவர் நம்ம ஒண்ணும் செய்ய மாட்டோம், நம்மளால எதுவும் செய்ய முடியாது நினைச்சிட்டாரு போல, அவரை நாம் நெருக்கடிக்குள்ள ஆக மாட்டோம் என்று சொல்லி அவர் நினைத்து கொண்டார் போல. எல்லாம் சொல்லி காட்டுறான். அவர் கோபம் கொண்டவரா இங்க இருந்து வெளியேறினாரு. எங்க போக முடியும்? நீங்க கோபப்பட்டு எங்க போவீங்க? எங்க போனாலும் அது அல்லாஹ்வுடைய பூமி தானே அது. அவர் போய் ஒரு கப்பல்ல ஏறிட்டான். கப்பல்ல ஏறினா அல்லாஹ் சோதனை ஆரம்பிக்கிறான். என்னுடைய அதிகாரத்திலே கை வைக்கிற மாதிரியான பேச்சு ஒரு வார்த்தையை விட்டாலே அவன் அல்லாஹ் ஒத்துக்கிற மாட்டான். அப்ப அல்லாஹ் விதித்ததை பொருந்திக் கொள்ளவில்லை, அவசரப்பட்டாங்க. அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சிருக்கலாம், என்னன்னு கேட்டு இருந்திருக்கலாம், எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஆனால் அந்த வகி அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன செய்கின்றார்கள்? கோபப்பட்டு அவர்கள் அந்த இதுல கப்பல்ல போய் ஏறுறாங்க. பார்த்தா ஒரு ஆளுக்கு வெளியே போடணும்ன்ற ஒரு நிர்பந்தம் விட்டது. இப்ப என்ன செய்யறாங்க? இப்ப யாரையாவது நீங்க கடல்ல குதிங்கன்னா எவனா குதிப்பாங்களா? சீட்டு எழுதி போடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து சீட்டுல பேர் எழுதப்படும். சீட்டுல பேர் எழுதப்பட்டு குழுக்கள்ல போட்டு குலுக்கி யாரை தூக்கி வெளியே போறதுன்னு எடுத்தா யூனுஸ் அப்படின்னு பேர் வந்துச்சு. போச்சா? அப்ப அல்லாஹ்வுடைய வல்லமையில கைய வைக்கணும்னு நினைச்சோன்னு வைங்க, அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல கைய வைக்கணும்னு நினைச்சோன்னு வைங்க, 100 பேர் 1000 பேர் இல்ல, 1 கோடி பேர் பேரை எழுதி போட்டு நம்ம பேரை போட்டாலும் 1 கோடி பேருக்கு உண்டான சீட்டில் நம்ம பேரை மட்டும் அல்லாஹ் வர வைக்கணும்னா வர வச்சிருவோம். விளங்கணும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி வீசுகின்றார்கள் கடல்ல. அந்த மீன் அப்படி மீன் விட்டது. அந்த மீனினுடைய வயிற்றுக்குள்ள இருந்து கொண்டு இருள்களில் இருந்து என்னை அழைத்தார். அப்பதான் விளங்குறாங்க, தப்பு பண்ணிட்டோமே. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் வாலிமீன். நீ மிக பரிசுத்தமானவன், உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நான் வேறு யாரும் இல்லை. இன்னி குன்து மினல் வாலிமீன், நான் அநியாயக்காரனில் ஒருவனாக ஆகிவிட்டேன், இறைவா என்னை நீ மன்னிச்சிரு அப்படின்னு இறைவனிடத்துல சரணாகதி அடைஞ்சதுனால அல்லாஹ் சொல்றான். அந்த வார்த்தையை மட்டும் சொல்லி எந்த துஆ செய்யலன்னு வைங்க, இழிவடைந்தவராக கியாம நாள் வரையும் இவரை அந்த மீனினுடைய வயிற்றுக்குள்ளேயே நான் வச்சிருந்திருப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை பார்த்தீங்களா? அவர் செஞ்சது என்ன? அல்லாஹ் விதிச்சதை பொருந்திக்கிறது. அப்ப இறை தூதர்களாக இருந்தாலும் அல்லாஹ் ஒதுக்கிற மாட்டான். அப்ப இத அவர் மன்னிப்பு கேட்டு சரணாகதி அடைந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்த உடனேயே அவருக்கு அல்லாஹ் வெட்ட வெளியே வீசினா அல்லாஹ் அதுக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தலாம் பாருங்க. விழுந்துட்டாரா? திருந்திட்டாரு. திருந்தாம அது கோபம் கொண்டவராக போனாரு. அல்லாஹ் மீனினுடைய வயிற்றுல சில வச்சான். மீன் கக்கிருச்சு, வெளியே விழுந்தாரு, வெட்ட வெயில்ல கிடக்கிறாரு. அல்லாஹ் என்ன செஞ்சா தெரியுமா? சுரைக்கொடியை முளைக்க வைத்தான், அவருக்கு நிழலை கொடுப்பதற்காக. அல்லாஹ் எப்படிப்பட்ட கருணையாளன் பாரு. அதாவது இறை அதிகாரத்துல கை வைக்கிற மாதிரியான வேலையை செஞ்சதுனால அவரை கொண்டு போய் எங்கே சிறை வைத்தான்? அல்லாஹ் மீனுடைய வயிற்றுக்குள்ள சிறை வச்சுட்டான். எல்லாருக்கும் ஜெயில்னா கம்பிகளுக்குள்ள போட்டு அடப்பாங்க. அல்லாஹ் அவர் எங்க அடைச்சான்? மீனினுடைய வயிற்றுக்குள்ள சிறை வைத்தான். அதே நேரத்தில் திருந்தினவனையும் அல்லாஹ்வுடைய வல்லமையை அவர் அங்கீகரித்து, நீ தான்டா வல்லமையானதா, எனக்கு ஒண்ணும் கிடையாதுடா, நான் உன்னுடைய அடிமை, நான் அநியாயக்காரன், நீ தான் வணக்கத்திற்குரியவன் என்ற அந்த உண்மையை அவர் ஒப்புக்கொண்ட உடனேயே அவர் அல்லாஹ் தூக்கி வீசி, என்னுடைய அடியார் அவர் வெயில்ல கூட சிரமப்படக்கூடாது என்று அல்லாஹ் என்ன செஞ்சான்? சுரைக்கொடியை முளைக்க வைத்தானாம் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் எந்த மாதிரியான ஒரு அருளை செஞ்சிருக்கான்னு தெரியுதா? மூசா நபி நான் தானா அந்த ஹீரிட்ட போன்னு சொன்னானா? படைத்த இறைவனுடைய வல்லமையை வழங்குன்னு சொன்னானா?
அப்படி சொன்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் மேல முழுமையா நம்பிக்கை வச்சாங்கல்ல. ஃபிரௌனுடைய படை விரட்டிக்கிட்டு வருது, முன்னாடி கடல் குறுக்கிட்டு விட்டது, இப்ப நம்மளுடைய கதை முடிந்து விட்டது என்றுதான் எல்லாரும் நினைப்பாங்க. நம்மளே அப்படிதான் நினைப்போம், வேற வழி இல்லையே. முன்னாடி கடல், பின்னாடி ஃபிரௌனுடைய படை அடிச்சு கொலப்பட போறான், முடிஞ்சு போச்சு. அந்த மக்களும் அப்படி சொன்னார்கள், இன்னால முதலப்போம், மூசாவே பிடிக்கப்பட்டு விட்டோம், நம்ம கதை முடிந்து விட்டது என்று சொன்ன மாத்திரத்திலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? கல்லா இன்ன மகய ரப்பி சயஹ்தி. அப்படி கிடையாது, என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் சொன்னாங்களா இல்லையா? நான் தான் ஒரு ஆணவத்தோடு சொன்னதுனால அடி விழுந்துச்சு. அல்லாஹ் தான் எல்லாம், எனக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு சொன்னவங்க அல்லாஹ் கடலையை பிளக்க வச்சானா? இதுதான் அல்லாஹ்வுடைய வல்லமை. அப்ப நாம் இந்த ஒரு அடிப்படையை நம்ம என்ன செய்ய வேண்டும்? நாம் விளங்கி கொண்டு, அதுக்குதான் இந்த எச்சரிக்கை. இவ்வளவு வேறு என்ன செய்யப்படுது? அதாவது இத்தனை நபிமாருடைய பெயர்களையும் சொல்லி அவர்கள் இணை கற்பித்தால் நான் அவர்களுடைய நல்லறங்களை எல்லாம் அழிச்சிருவேன் அப்படின்னு நல்லா சொல்லியிருந்தான் என்றால், இந்த எச்சரிக்கை என்பது மிக கடுமையான எச்சரிக்கையாக இருக்கின்றது. நம்ம எக்காரணத்தை கொண்டும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய வேலையை செய்துவிடக் கூடாது. இறைவனுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கிற மாதிரியான எந்த ஒரு வார்த்தையும் கூட நம்ம மொழிவிடக் கூடாது என்பதற்குண்டான ஒரு படிப்பினை தான் இந்த வசனத்திலிருந்து நம்ம பெறுகின்றோம். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற திருமறை குர்ஆனுடைய வசனங்களும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்னணியும் அதிலிருந்து நாம பெற வேண்டிய படிப்பினைகளை அடுத்தடுத்த நாட்களில் தொடர்ச்சியாக பார்ப்போம் என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி. ஓகேவா?